எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இறால் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் இறால் பச்சடி, அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை. ஸோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துடலாம். சரி, இந்த புடலங்காவை பற்றி சொல்லணுன்னா, இந்த புடலங்காய் நாங்கள் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக ஆச்சுங்க. பாருங்கள், நம்ம சேனல் பேஜில் நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இறால் போட்டு இந்த புடலங்காயில் கூட்டு செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் எங்கள் வீட்டில் இருந்தது. பட் இறால் வந்து கிடைக்கல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இறால் கிடச்சிது. ஸோ அதனால் இந்த புடலங்காயில் இறால் போட்டு புடலங்காய் இறால் பச்சடி செஞ்சுட்டோம். சாப்பிட்டு பார்த்துட்றேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அருமையாக இருக்குது. இறால் பாருங்கள், குழம்புல போட்டிருக்காங்க. குழம்பு இறால் அருமையாக இருக்குது. இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா மழை. நைட்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் சரியான மழைங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. கரெக்டாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலை மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் இப்போ தான் காலை சாப்பாடு சாப்பிட்றேன். நல்லா சுட சுட இறால் குழம்பு, புடலங்காய் இறால் பச்சடி, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை. இறால் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் போட்டிருக்காங்க பாருங்கள். கத்தரிக்காய், அதில் ஒரு இறால் இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படி இருக்குன்ட்டு. அருமை. வெங்காயம் போட்டிருக்காங்க, அவிச்ச முட்டை. இந்த முட்டையை வந்து அப்படியே கடித்து சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் வீடியோக்காக சாப்பிட்டு பார்க்குறேன். அருமை. கொஞ்சமாக சாதத்தை கொஞ்சமாக அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் பேட்டுன்ட்டு. சரியான காம்பினேஷன், நல்லா இருக்கு. இதில் என்ன இறால் குழம்புல எதோ போட்டிருக்கிய காய்கறி பாருங்க. இறால் குழம்புல சவு போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த கத்தரிக்காய் கூட நான் அப்படி எடுத்து அருமை. ஒரு 2 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்லணும்னா புடலங்காய் கூட்டு வந்து இறால் குழம்பு புடலங்காய் கூட்டு வந்து ஒரு 2-3 நாளாக நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கேன். காரணம் என்னென்னா, உண்மையிலுமே இறால் கிடைக்கல. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது வந்து இறால் வாங்குறதுக்காக தான் போனோம். பட் இறால் கிடைக்கல, அதனால் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நேற்றையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா எங்கள்
எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறால் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் தெரு பக்கம் வருவாங்க ரெகுலராக. அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், நாளைக்கு மறக்காமல் இறால் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு. அவங்க தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இறால் வாங்கி இறால் குழம்பு, புடலங்காய் இறால் கூட்டு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, இன்னும் எங்கள் வீட்டில் இந்த செகண்ட் சாப்பிட்டுக்கிறேன். பப்பாளி காய் இருக்கு இல்லைங்களா, பப்பாளி காயில் நல்லா நம்ம அந்த மேத்தோலை சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த புடலங்காய் இல்லை வந்து சொரக்காய் இருக்கு இல்லைங்களா, சொரக்காய் அளவுக்கு இருக்கும் அது பப்பாளி காய் நம்ம கட் பண்ணோன்னா. அதில் நம்ம வந்து இறால் போட்டு செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். பப்பாளி காயில் நான் சொல்கிறது. அப்படி இல்லைன்னா அதில் பச்சை பயிறு இருக்குது பாருங்கள், பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த பப்பாளி காயோட கூட்டு செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு பப்பாளி பழம் பிடிக்காதவங்க பப்பாளி காயை வந்து நம்ம இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதில் இறால் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புடலங்காயில் கூட்டு செஞ்சு அதில் வந்து இறால் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, காலிஃப்ளவரில் நீங்கள் சிக்கன் ஸ்டைலில் நீங்கள் வந்து இறாலை போட்டு செஞ்சு பாருங்கள். சரியான காம்பினேஷன். எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம சேனலில் கூட பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இறால் கூட்டு வந்து நம்ம வந்து செஞ்சு போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு பாருங்கள். அருமையாக இருக்குது இந்த கூட்டு. அதாவது இந்த புடலங்காய் கூட்டு நீங்கள் வெறும் சாதத்து கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சுட சுட சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கஞ்சி குடிப்போம் இல்லைங்களா, அதாவது சுடு கஞ்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதுக்கு நம்ம வந்து இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 470 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேற்று நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதே மாதிரி இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 470 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்கிற சவுண்டு. வெளியில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த இலையை பற்றி சொல்லணும்னா பாருங்க, சின்ன இலையா இருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் வாழைக்கட்டை நாங்கள் போட்டிருக்கோம். அதில் அறுத்த இலை தான் இது. இந்த முட்டை கருவில் கொஞ்சமாக எடுத்து அப்படி சாப்பாடு கூட அப்படி வச்சு அப்படி எடுத்து அருமையான சாப்பாடு.
அருமையான சாப்பாடு அப்படின்றத விட சரியான பசி அப்படின்னு தான் சொல்லணும். சாப்பாடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அருமையாக வச்சுருந்தாங்க. அப்படி மொத்தமாக எடுத்து அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.